முருகபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று தைப்பூசம். தை மாதத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச விழா கொண்டாடப்படுவது வழக்கம். எல்லா முருகன் கோவில்களையும் தைப்பூச விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இருந்தாலும் இது பழனி திருத்தலத்திற்குரிய முக்கிய விழா. முருகபெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்கள்ல ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தலம் பழனி. காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில விழா எடுத்து அதை கொண்டாடுவதே தைப்பூச திருநாள். தைப்பூசத்துல முருகபெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்யலாம்? தை மாதம் பிறந்து விட்டது. இனி முருக பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து தைப்பூச விரதம் இருக்க துவங்குவார்கள். இந்த ஆண்டு தை மாத இறுதியில, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைதான் தைப்பூசம் வருது. தைப்பூசத்திற்கு முன்னால 48 நாட்கள் முழுதாக முருகபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது உண்டு. முருகபெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட விரதம் இதுதான். 48 நாட்கள் முருகபெருமானை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இருவேளையும் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் ஆகியவற்றை பாடி பக்தி சிரத்தையோடு வழிபட்டு வந்தா முருகபெருமான் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு 48 நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வருகிறார்கள். ஆனா 48 நாட்கள் விரதம் இருப்பது எல்லோராலும் முடியாத காரியம். இப்படி 48 நாட்கள் முருகபெருமானுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11 வரைக்கும் இந்த 21 நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம். மாலை அணிந்தோ மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். 21 நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகபெருமானிடம் நம்முடைய வேண்டுதலை சொல்லி அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவக்க வேண்டும். கந்த சஷ்டி பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகபெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை தொடங்கலாம். தினமும் காலையிலும் மாலையிலும் கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை ஆகிய நாட்கள்ல 3 முறை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். முருகபெருமானின் மந்திரங்களை சொல்லி முருகபெருமானின் நினைவிலேயே இருக்க வேண்டும். 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி 11 அன்று அதிகாலையில எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு 3 முறை கந்த சஷ்டி கவச பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகபெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் தைப்பூசம் அன்று முருகபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷம்.